தலைவரே, உங்க பொண்ணு டிகிரி முடிச்சிருக்காங்களா, பட்டம் கொடுக்கறாங்களா, பேரண்ட்ஸ்லாம் வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை இட்டுன்னு வந்துருவேன். அதெல்லாம் முடியாது, கிளம்பு கிளம்பு. டேய் லாட்ரி, அவர் இன்னாடா உள்ள ஏதோ புரியாத ஒரு பாட்டை போட்டு கேட்டுன்னு இருக்கிறாரு. எனக்கு ஒன்னும் புரியல, நான் சொல்றதே அவர் கேட்க மாட்டாரு. தலைவரே, உங்க பையன் ஏதோ படம் எடுக்கிறாரா, அதுக்கு இன்னைக்குதான் பூஜை போடுறாங்களா, உங்களை கூப்பிட்டாரு. நாம போலாமா தலைவரே? நான் வரல, கிளம்பு. தலைவரே, உங்க அப்பா அம்மாவுக்கு 80வது கல்யாணமா? வாங்க தலைவரே, போயிட்டு வரலாம். கட்சிலாம் ஆரம்பிச்சிருக்கோம், மக்கள்லாம் நம்மள கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. போகலன்னா தப்பா எடுத்துப்பாங்க தலைவரே. எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் வரவே மாட்டேன். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. ஹலோ, எதே பத்ரேவா? நான் தலைவர்கிட்ட சொல்லிடுறேங்க. லாட்ரி, இன்னாயா மூசா நாய் இசிக்கு ஏதோ பிறந்த நாள்னு போன் பண்ணி சொல்லுது. இது எப்படியா நான் போய் தலைவர்கிட்ட சொல்லுவேன்? பையன் பட பூஜைக்கு போல, பொண்ணு பட்டமளிப்பு விழாக்கு போல, அப்பா அம்மாவோட 80ஆம் கல்யாணத்துக்கும் போல. இதுக்கே போகாதவரு இந்த நாய் பங்கனுக்கு ஐயா போறாரு. ஏற்கனவே நான் அந்த திட்டினாரு. இத போய் சொன்னேன்னு வையன், என்ன அடிச்சாலும் அடிச்சிருவாருடா. யோ புசி, அவர் வராரோ வரலையோ, உன் கடமைக்கு நீ போய் சொல்ல வேண்டியதை சொல்லிடு. தலைவர என்னையா சொல்லு. தலைவர, மூணுஷா நாய்க்கு பிறந்த நாளாம் தலைவர. என்ன இது? இசிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? யோ, இதான் நீ முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கணும். வாயா டக்குன்னு போயிடலாம். வா 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 வா. எங்க அம்மா அப்பவே சொன்னிச்சு, பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் வச்சு தரேன்டா, அதை வச்சு பொழைச்சுக்கடான்னு. ஆனா நான் இந்த ஆளுகிட்ட மாட்டின்னு கஷ்டப்படுறேன். சை, எல்லாம் என் தள்ளி எழுத்து.